ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? பாபாவனுடைய அவ்யக்த முரளி 27/4/2025। सेवा करते उपराम और बेहद वृद्धि द्वारा एवरेडी बन ब्रह्मा बाप समान संपन्न बनो। பாபா சொல்றாங்க, சேவை செய்து கொண்டே உப்பராம் விடுபட்ட நிலை மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட விருத்தியின் மூலமாக எவரெடி ஆகி பிரம்மா பாப் சமான் சம்பன்னம் ஆகுங்கள். பிரம்மா பாபாவுக்கு சமான் முழுமையானவர், சம்பன்னமானவர் ஆகுங்கள். आज ग्रेट ग्रेट ग्रैंडफादर अपने चारों ओर के कोटों में कोई और कोई में भी कोई बच्चों के भाग्य को देख हर्षित हो रहे हैं। இன்று கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் தன்னுடைய நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய கோடியிலும் ஒரு சிலர்லையும், அந்த ஒரு சிலர்லையும் சில குழந்தைகளினுடைய பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைங்களுடைய பாக்கியத்தை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். इतना विशेष भाग्य और किसी को भी मिल नहीं सकता। இவ்வளோ விசேஷமான சிறந்த ஒரு பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. हर एक बच्चे की विशेषता को देख हर्षित होते हैं। ஒவ்வொரு குழந்தைகளினுடைய விசேஷத்தன்மையும் பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். जिन बच्चों ने बाप दादा से दिल से संबंध जोड़ा, उन हर एक बच्चों में कोई न कोई विशेषता जरूर है। எந்த குழந்தைங்க பாப் தாதாவிடம் உள்ளத்தால சம்பந்தங்கள் இணைக்கப்பட்டாங்க, பாபா கிட்ட வைக்கக்கூடிய சம்பந்தம் கூட மேலோட்டமானதா இல்லை, உள்ளத்தால நம்முடைய சம்பந்தம் பாபாவோட இணைஞ்சிருக்கிறோம், பாபாவோட சம்பந்தம் வச்சு இணைஞ்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது விசேஷத்தன்மை இருக்கிறது. பாபா குழந்தைங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது சிறப்பு தன்மை கண்டிப்பாக இருக்குது. सबसे पहली विशेषता साधारण रूप में आए हुए बाबा को पहचान मेरा बाबा मान लिया। எல்லாத்தையும் விட விசேஷமானது சாதாரணமான ரூபத்தில் தான் பகவான் வந்திருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட பகவான் நம்முடைய தந்தை, என்னுடைய அப்பா வந்திருக்கிறார்னு புரிஞ்சிட்டு மேரா பாபா, என்னுடைய பாபான்னு நாம் ஏற்றுக்கிட்டோம். இதுதான் இந்த ஒரு அறிமுகம், இந்த ஒரு ஏற்றுக்கொள்தலை அனைத்தை விட மிகப்பெரிய ஒரு விசேஷதான். दिल से माना मेरा बाबा, बाबा ने माना मेरा बच्चा। जो बड़े बड़े फिलासफर, साइंसदान, धर्मात्मा नहीं पहचान सके, साधारण बच्चों ने अपना अधिकार ले लिया। பாபா சொல்லலாம், உள்ளத்தால என்னுடைய பாபான்னு நம்ம சொல்லிட்டோம். உடனே பாபா என்ன சொன்னாரு, என்னுடைய குழந்தையேன்னு சொல்லிட்டாரு. பாபா சொல்றாங்க, உலகத்துல பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, தர்மாத்மாக்கள் இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட தன்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கல. ஆனா சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தைகள் பாபாவை தெரிந்து தன்னுடைய அதிகாரத்தை நாம எடுத்துட்டோம். कोई भी आकर सभा के बच्चों को देख तो समझ नहीं सकेंगी, इतनी भोली माताएं हैं। इन साधारण बच्चों ने इतने बड़े बाप का पहचान लिया। பாபா சொல்றாங்க, யாராவது பெரிய பெரிய மனிதர்கள் கூட இந்த சபைக்கு வந்தாலும் கூட புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளோ கள்ளம் கபடமற்ற தாய்மார்கள் சாதாரணமான குழந்தைகள் தான், ஆனா இவ்வளோ பெரிய பகவானை தன்னுடைய அப்பான்னு புரிஞ்சிட்டு இருக்காங்களே என்பதை கூட தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பாபான்னு சொல்லிட்டார், நீங்க கோடியிலும் ஒரு சிலரிலும் சில குழந்தைகள் தான் நீங்க பாபா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் யாரு பாக்யசாலி ஆத்மாக்கள். आज बाप दादा गजाने के मालिक बच्चों के गजाना का पोता मेल देख रहे थे। बाबा ने गजाना तो सबको एक जैसा एक जितना दिया है, किसको पदम किसको लाख नहीं दिया। இன்று பாப் தாதா பொக்கிஷங்களினுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் பொக்கிஷங்களினுடைய கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்கிறாரு. பாபா பொக்கிஷங்களை கொடுத்து அதுக்கு எஜமானும் ஆக்கிட்டார். ஆனால் அந்த பொக்கிஷங்களை நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ அதிகப்படுத்திட்டு இருக்கோங்கிற அக்கௌண்ட்ஸ் பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. பாப் தாதா பொக்கிஷங்களை அனைவருக்கும்
ஒரே மாதிரி தான் குடுத்திருக்கிறாரு. யாருக்கும் பாபா கூட, குறைச்செல்லாம் குடுக்கல. சிலருக்கு பாபா கோடிக்கணக்குல குடுத்திருக்கிறார். சிலருக்கு லட்சக்கணக்கா தான் குடுத்திருக்கார். அப்படிலாம் எதுவும் கிடையாது. लेकिन खजानों को जानना और प्राप्त करना जीवन में समाना इसमें नंबर 1 है. ஆனா, பாபா குடுத்துள்ள பொக்கிஷங்கள முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, 2வது அத நம்ம நம்முடையதாக ஆக்கிக்கிறது, 3வது நம்ம வாழ்க்கையில அத பயன்படுத்துறது, மற்றவங்களுக்கு கொடுக்கிறது, இப்படி பலவிதம். இதுல எல்லாத்துலயும் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் தான். நம்பர் வார் தான். बाप दादा आज बार बार भिन्न भिन्न प्रकार से बच्चों को अटेंशन दिला रहे हैं. समय की समीपता को देख अपने आप को सूक्ष्म विशाल बुद्धि से चेक करो. क्या मिला और निरंतर उन खजानों में पलते रखते हैं. பாப் தாதா இன்றைக்கு பலவிதமான முறையில திரும்ப திரும்ப குழந்தைகளுடைய கவனத்தை திருப்பிட்டு இருக்கிறார். எந்த விஷயத்துல? நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. அதனால தன்னுடைய சூக்ஷமான பரந்த புத்தியோட ஞானத்தினுடைய ஆதாரத்துல செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்த பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு. பலவிதமா சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? எனக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? அந்த க என்ன கிடைச்சிருக்கிறதோ மற்றும் நிரந்தரமா பாபா என்னெல்லாம் பொக்கிஷங்கள் குடுத்துட்டு இருக்கிறாரோ, அந்த பொக்கிஷங்களால நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? அத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா? அதனால நானு முன்னேற்றத்துல வந்துட்டு இருக்கிறேனா? என்பத செக் பண்ணி பாருங்க. செக்கிங் பஹுத் அவசியக் ஹை. செக்கிங் கண்டிப்பாக தேவை. ஏன்னா என்ன கிடைச்சிருக்கிறது? எப்பேற்பட்டவர் கிடைச்சிருக்கிறார்? அவர் மூலமா என்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கிறது? இத நினைச்சு பார்த்து அந்த பொக்கிஷங்கள நம்ம பயன்படுத்துறோமா? என்பது செக்கிங் கண்டிப்பாக தேவை. माया वर्तमान समय भिन्न भिन्न रॉयल प्रकार के अलबेलापन और रॉयल आलस के रूप में ट्रायल करती रखती है. इसलिए अपनी चेकिंग सदा करते चलो. மாயா நிகழ்காலத்துல பலவிதமான ராயல் விதமான சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, அலட்சியம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுது. அதனால தான் பாபா என்ன சொல்றார்? சதா செக் பண்ணி பாருங்க. அட்டென்ஷன் தேவை. कितने को शुभ भावना शुभ कामना दुआएं दी, ऐसा जमा का खाता कितना है कैसे रहा. பாபா சொல்றாங்க செக் பண்ணி பாருங்க. கவனத்தோட செக் பண்ணும். அலட்சியமெல்லாம் செக் பண்ணக்கூடாது. நான் எந்த கெட்டதும் பண்ணல தானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே, என்னுடைய பார்வை கெட்ட பார்வையா இல்ல தானே என்று செக் பண்ணி பார்க்கணும். ஆனா நல்லதிலும் நல்லத பண்ணும். சதா எனக்கு ஆத்மீகமான பார்வை நேச்சுரலா இருக்குதா? இல்ல நினைக்கிறது மறந்து போயிடுறது என்ற விளையாட்டை நான் விளையாண்டுட்டு இருக்கேனான்னு பாருங்க. எவ்வளோ பேருக்கு நான் சுப பாவனை பண்ணிட்டு இருக்கிறேன், சுப விருப்பங்கள் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறேன். இதன் மூலமா எனக்கு சேமிப்பு கணக்கு அதிகமாயிட்டு இருக்குதா? இது எல்லாத்தையும் பாபா என்ன பண்ண சொல்றாரு? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பாபா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? நான் குழந்தைங்களுடைய கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்கிறேன். बाप दादा का हर एक बच्चे से आदि प्यारे हैं, तो बाप दादा चाहते हैं कि ये हर एक बच्चा समान बने, सेवा करो लेकिन सेवा में भी उपराम बेहद. பாப் தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும் ரொம்ப அன்பு இருக்குது. அப்போ பாப் தாதா இதான் விரும்புறார். ஒவ்வொரு குழந்தைகளும் பாப் சமானாகணும், பாபா போலவே சம்பன்னமாக ஆகணும். பாபா சொல்றாங்க சேவா பண்ணுங்க. ஆனா சேவையிலும் கூட விடுபட்ட எல்லைக்கப்பாற்பட்ட ஸ்திதி இருக்கணும். ஏன்னா சேவா பாபாவுடையது. दुनिया वाले तो अशुद्ध प्यार के पीछे जीवन के देने के लिए तैयार हो जाते हैं. बाप दादा सिर्फ देते हैं, खिचड़ा दे दो बस. अच्छी चीज नहीं तो खिचड़ा दे दो. कमजोरी कमी क्या है? खिचड़ा है ना. பாபா சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடியவங்க அசுத்தமான அன்புக்கு பின்னாடி வாழ்க்கையவே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா பாப் தாதா இதை மட்டும்தான் சொல்றாரு, உங்ககிட்ட என்னெல்லாம் குப்பை வேஸ்ட் இருக்குதோ அதை கொடுத்துருங்க. எது உங்ககிட்ட நல்லதா இல்லையோ, வேஸ்டா இருக்குதோ அதை கொடுத்துருங்க. அதாவது பலகீனங்கள், குறைகள் இதெல்லாம் குப்பை தானே இல்லையா? உலகத்துல மனிதர்கள் அசுத்தமான அன்பு, தேகத்தின் மேல வரக்கூடிய அன்பு, டெம்பரவரியான அன்பு, அதுக்காகவே வாழ்க்கையை கொடுக்குறாங்க.
ஆனா பகவான் வந்து நம்மகிட்ட இருக்க வேஸ்ட்டை தானே கேட்குறாரு இல்லையா? கிச்சடா ஹைனா கிச்சடா குர்பான் கர்னா கியா படி பாத்து ஹே. பாபா சொல்றாங்க, குப்பைய பலி பண்றதுல பெரிய விஷயம் என்ன இருக்கிறது? परिस्थिति समाप्त हो जाए, स्वस्थिति श्रेष्ठ हो जाए। बताते यही है ना, क्या करें परिस्थिति ऐसे हैं. பாபாட்ட என்ன சொல்றீங்க? பாபா பிரச்சனையெல்லாம் அழிஞ்சு போயிடணும், பிரச்சனையே வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய சுயஸ்திதி சிரேஷ்டமா இருக்கணும், இதைத்தானே சொல்றீங்க இல்லையா? என்ன பண்றது பாபா, இப்படி சூழ்நிலை இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்கிறது சொல்றீங்க இல்லையா? तो हिलाने वाली परिस्थिति का नाम तो है ही नहीं हो ऐसा स्वस्थिति சக்திசாலி ஹோம். அப்போ நம்மை ஆட்டக்கூடிய, அசைய வைக்கக்கூடிய, குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் நிலை என்பதே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்வஸ்திதியை சக்திசாலியாக ஆக்கணும். அச்சா, நல்லது. ஆஜ்கே பாத் யாத் ரஹி பாபாஸ்ரா. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? சம்பன்ன பன்னா ஹி ஹே, குச் பி ஹோ ஜாயே சம்பன்ன பன்னா ஹி ஹே. ये धुन लग जाए संपन्न बनना है समान बनना है. பாபா சொல்றாங்க, சம்பன்னமா ஆகித்தான் தீரணும். எது ஆனாலும் சரி, நான் பாபா போல சம்பன்னமாகணும், பாப் சமான் ஆக வேண்டும் என்ற ஈடுபாட்டோட இருக்கணும். वरदान, विश्व कल्याणकारी की ऊंच स्टेज पर स्थित रह विनाश लीला को देखने वाले साक्षी दृष्टा भव. விஸ்வ கல்யாண்காரி என்ற உயர்ந்த ஸ்டேஜில் நிலைத்திருந்து வினாசத்தினுடைய விளையாட்டுகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுங்கள். अंतिम विनाश लीला को देखने के लिए विश्व कल्याणकारी की ऊंची स्टेज चाहिए. கடைசி நேரத்தினுடைய விநாச காட்சிகளை, விளையாட்டுகளை பார்ப்பதற்காக விஸ்வ கல்யாண்காரி என்ற உயர்ந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக வேணும். जिस स्टेज पर स्थित होने से हत्या के सर्व आकर्षण अर्थात संबंध, पदार्थ, संस्कार, प्रकृति के हलचल के आकर्षण समाप्त हो जाते हैं. இந்த ஒரு ஸ்டேஜில் நிலைத்திருப்பதற்காக தேகத்தினுடைய அனைத்து கவர்ச்சிகள் மற்றும் சம்பந்தங்கள், பதார்த்தம், சன்ஸ்கார், இயற்கையினுடைய குழப்பங்கள், இந்த கவர்ச்சி எல்லாமே சமாப்தி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் நாம் நிலைத்திருந்தோன்னா. என்ன ஸ்டேஜ்? விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. எப்போ நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு வந்துடுமோ அப்போ சாட்சி பார்வையுடையவராக ஆகிடுறோம். உயர்ந்த நிலையிலிருந்து நம்ம நிலைத்திருந்து சாந்தி சக்தியினுடைய கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அப்பொழுதுதான் கொடுக்க முடியும். ஸ்லோகன், பல்வான் பனோ தோ மாயா கா ஃபோர்ஸ் சமாப்த் ஹோ ஜாயேகா. ஸ்லோகன், பலசாலி ஆகுங்கள், அப்போது மாயாவுனுடைய வேகம் சமாப்தியாகிவிடும். மாயாவுனுடைய ப்ரெஷர் குறைஞ்சிரும். இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா, வரதாதா பாபா और हम वरदानी आत्माएं दोनों कंबाइंड हैं. வரதாதா, வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபா மற்றும் நாம் அவருடைய குழந்தைகள் வரதானிகள். 2 பேருமே கம்பைண்டாக தான் இருக்கும். வரதாதாவும் வரதானி குழந்தைங்களும் கம்பைண்டு. இப்போ சதா நினைவு பண்ணுங்க, பவித்திரதாவினுடைய குடை நிழல் என் மேலே எப்பொழுதுமே இருக்கிறது. ஏனென்றால் எங்கு சர்வசக்திவான் பாபா இருக்கிறாரோ அங்கே அப்பவித்திரத்தா, தூய்மை இல்லாத நிலை, அசுத்தம். அப்பவித்திரத்தா என்பது கனவுல கூட வர முடியாது. சதா பாபா மற்றும் நீங்கள் 2 பேரும் யுகல் ரூபத்தில் இருங்க, சிங்கிளாக இருக்காதீங்க. தனியாக இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து யுகலாக இருக்கணும். सिंगल हो जाते तो पवित्रता का सुहा चला जाता है. பாபா விட்டு நீங்கள் தனியாக ஆயிட்டீங்கன்னா பவித்திரத்தாவினுடைய ஒரு சுமங்கலி அதாவது மங்களகரமான விஷயம் என்பது உங்களை விட்டு போயிடும். அதனால பாபா என்ன சொல்கிறாங்க, வரதாதா பாபாவுடன் வரதானி குழந்தைகளாக இணைந்து இருக்கணும், பாபாவோட சேர்ந்து இருக்கணும். ஓம் சாந்தி.